விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசி எல்லாருக்குமே இவங்க ஒரு ஆகாதவங்க தாங்க. பாம்பு போல தான் எல்லாரும் இவங்களை பார்ப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி இருக்குதுங்க. அது யாருக்குமே தெரியாது. இவங்க பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான். ஆனால் அதை என்றைக்குமே இவங்களுக்காக தான் பயன்படுத்துறது கிடையாது. சொல்லப்போனால் விருச்சிகத்தை கடவுள் படைச்சது மற்றவங்களோட நலனுக்காக தான் போல, இல்லையா? அதாவது சக்தி, தைரியம், அமைதி, பதவி, பழி, மறக்காத தன்மை. தன் மீது ஒருத்தவங்க பழி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிருவாங்க. ஆனால் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. உலகத்தையே புரட்டி எடுத்தாவது தன்னையே மறக்கிற அளவுக்கு தான் யாரு என்னங்கிறத மறக்கிற அளவுக்கு வேலையில் உழைப்பில் மூழ்கி போகக்கூடிய ராசி விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூக்க நுழைச்சிட்டாங்க. வாழ்க்கை முழுசாக சீர்குலைக்கிற வல்லமை இவங்களுக்கு இருக்குதுங்க. இது சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். வலிமை மிகுந்தவங்களாக விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எறும்புக்கு கூட சின்னதாக கூட தன்னோட வலிமையை பயன்படுத்தினது கிடையாதுங்க. யாரோட ஆதரவு வேணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க. இவங்க மனசு பார்த்திங்கன்னா யாருக்காவது கரிசனம் காட்டிருச்சு அப்படின்னா, அதாவது இவங்க மனசார ஒருத்தவங்களை அது நேசம் வச்சாலும் சரி, பாசம் வச்சாலும் சரி, இவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த கல்வெட்டில் எல்லாம் என்னைக்காவது மறைஞ்சு போகுமா? அந்த மாதிரி இவங்களினுடைய பந்தம் கல்லில் பொறிச்ச மாதிரி விருச்சிக ராசி. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. தரைக்கு அடித்தா மீண்டும் கைக்கு வரக்கூடிய பந்து மாதிரி விழுந்த இடத்துல வேகமாக எந்திரிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமை மற்றவங்களை ஒப்பிடவே முடியாதுங்க. இவங்க கடவுள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். எனக்கு வழிகாட்டு, வாழ வழிகாட்டு, நான் பார்த்துக்கிறேன், உழைக்க நான் ரெடி, வாய்ப்பு கொடுன்னு மட்டும்தான் கேட்பாங்க. இவங்க திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதிர்ஷ்டத்தை கேட்க மாட்டாங்க. மற்றவங்களை உதாசீனப்படுத்தி பேசினாலும் சரி, இறக்கி பேசினாலும் சரி, அமைதியாக நின்று கேட்பாங்க. ஆனால் இவங்களினுடைய திறமையை மற்றவங்க தன்னால் தெரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு பேசின வாயெல்லாம் மூடிக்கும். இவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே போர்க்களந்தாங்க. புரியுதுங்களா? முற்போக்கோடு செயல்படக்கூடியவங்க. சிவன், சக்தி மற்றும் காளியம்மன் இந்த 3 தெய்வத்தினுடைய அருள் இவங்களுக்கு எப்பவுமே துணை இருக்குங்க. இந்த ராசியை சுலபமாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப சைலண்டான ஆளுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஆன்மீக சக்தியோட பவர் அதிகம். ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? எல்லா நாளும் முடிஞ்சிருச்சு. நமக்கு இனி வரக்கூடிய நாளாவது நல்லதாக வரப்போகுதா? கஷ்டப்படுறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருந்துக்கணும் போல். யாரையும் நம்ப வேண்டாம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், கடவுளை கூட கும்பிட வேண்டாம். இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுங்க. ஏன்னா போராட முடியலை சொல்லுவாங்க இல்லையா? அட போப்பா, சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு அலுப்போட தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடங்குதுங்க. ஆனால் அந்த சலிப்போட இனி ஒவ்வொரு நாளும் இறக்க போகிறது கிடையாது. இந்த சலிப்புத்தன்மை உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. சந்தோஷம் இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது? கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உட்கார்றாங்கங்க. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் தாங்க பொறுப்பு, இல்லையா? ஸோ இது வரைக்கும் கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இல்லை. ஆனால் இனி சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. வருஷம் முழுக்க உங்களுக்கு தடைப்பட்ட, தாமதப்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகிறது. சிறப்பாக மாறப்போகுதுங்க. சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று சேர அனுபவிக்க போகிறீங்க. இனியாவது உங்களுடைய இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக மறைய போகுதுங்க. சிறப்பாக மாறப்போகுது. முன்னாடி இல்லாத ஒரு மறுபிறவி போல் நீங்கள் வாழ போகிறீங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறேங்க. கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் தைரியமாயிடுச்சு தாங்க அர்த்தம். ஆன்மீக வேகம் சேர்றது, சோதனை வர்றப்பெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் போல் நிற்பீங்க.
கல் மாதிரி நிற்கிறான்ப்பா அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. மறைவான விஷயங்களில் கூட தேர்ச்சி. உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஒருத்தன் உங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னா அவன் நல்ல நோக்கத்தோடு பேசுகிறானா இல்லை ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறானா நொடி பொழுதில் அதை கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த உடலையும் சரி மனதளவுலையும் சரி தூய்மையானவங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்கள் ராசி உச்சம் பெற்ற குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றது போல தொட்டது எல்லாம் தொடங்கும். தொழிலில் முன்னேற்றம், பதவியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. குறிப்பாக வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க. முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வாழ்த்துவாங்க. பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். குலதெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் அனுகூலம் கிடைக்குங்க. எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி குரு என்ன பண்ணார், வக்ரகதியில் இருக்கார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு முழுமையான பார்வை உங்கள் ராசியின் மேலே பதிகிறது யோகந்தாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. குரு பார்வை இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனபஞ்சம அதிபதியாக வர்றாருங்க. இவர் வக்கிரம் பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு. வக்கிரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால இனி எந்த விஷயத்துலையுமே கவலையே பட தேவையில்லைங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது கடைசி நேரத்தில் கூட கைகூடி வருங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன். இவரே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்கி இருக்குங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், உங்களுடைய ராசி கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சுப காரியங்கள் சைலண்ட்டாக இருக்குது, அசுப காரியங்கள் தாண்டவம் ஆடுதுன்னு கூட இந்த மாதிரி சில யோகங்கள் உங்களுக்கு அப்பப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருங்க. மின்னல் மாதிரி மின்னல் மாதிரி ஒரு மரத்தை முறிச்சிட்டு இல்லை ஒரு இடத்துல பள்ளத்தை ஏற்படுத்திருச்சு, அது மறையாதா, அந்த மாதிரி தாங்க இந்த யோகங்கள். திடீர்னு போனாலுமே அதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி தாங்க இந்த சுக்கிரமங்கல யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்களை கொடுக்க போகுதுங்க. இதன் வழியாக ஆன்மீக பயணங்கள் போவீங்க. உடன்பிறப்புகள் நல்ல காரியங்கள் நடக்குங்க. சுப காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. ஆடை அபகரணம், சின்ன பொது வாழ்க்கை, நல்ல பொறுப்புகளும் எல்லாமே பாதைகளும் கிடைக்குங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயால் இப்போ உங்களுக்கு தனவரவு தாராளமாக சேருங்க. தண்ணி மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தண்ணி போல் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலையும் சரி எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இது தொழில் செய்யக்கூடிய ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ. அதே மாதிரி இதுவரைக்கும் வாடகை கட்டடத்தில் நடந்துட்டு இருந்தவங்களுடைய தொழில் சொந்த கட்டடத்துக்கு மாற்றுவீங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க. போட்டிக்கு கடை வச்சவங்கெல்லாம் விலகி ஓடிடுவாங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி புதன் உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் இப்போது நேரம் காலத்தை சிறப்பாக வச்சுருக்காரு. பணம் பண வழிகளில் உங்களை சேரும். பைய நிரப்பும். மனசில் நினச்சது மறுகணமே செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குங்க. பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதில் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கும். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கூடுதல் லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும்.
படிக்கிற மாணவ மாணவியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் இன்னும் விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். என்னன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் ரிஷபராசியாக இருக்கலாம், மேச ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், ஏன் 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போது இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இந்த வீடியோவை பார்க்கணும், அவங்க தான் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயம் சொல்கிறோம், ஒளிப்பதிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப கனவாக வச்சுருந்தோம், நடக்கவே இல்லைம்மா, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கூடவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க. வாங்க ஒரு ராசிக்கும் போகலாம். மனுஷன் ஏமாத்துறான், மனுஷன் கவுக்கிறான், மனுஷன் வெறுக்கிறான். இப்போ ஏமாத்துறது, கவுக்கிறது, வெறுக்கிறது இவங்களை பார்த்து மனசு சலிச்சே போச்சு. இவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எத்தனையோ வியூகங்கள் போட்டும் அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு வெறுத்து போனவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. ஒரு வியூகம் போட்டு அதில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளவு தியாகம் பண்ணணும், பொறுமையை தியாகம் பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தையே தியாகம் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றது ரொம்ப ரேர் தாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு அப்படின்னா தனக்கு பிடிச்ச சாப்பாடு. தான் குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல தனக்கு பிடிச்சதை கொடுக்க மாட்டாங்க, நிர்பந்தமாக தள்ளி விட்டுருவாங்க. அதிலேயே விருச்சிக ராசி உடஞ்சி போயிருங்க. ஒரு அமைதியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து சாப்பிடணுன்னு நினைக்கிறோன்னா வீட்லேயே நல்ல சாப்பாடு கிடைக்காது. நான் அதில் மிஸ்டேக் இல்லை, அந்த சாப்பாடு இப்போ ஒரு கறி சாப்பிடலாம்னு நினச்சி வர்றாங்க, விருந்து இல்லை, வடை இல்லை, பாயாசம் சாப்பாடு இல்லை, சில்லி புரோட்டா இல்லை, பானிபூரி இல்லை, ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் இதெல்லாம். வீட்டுக்கு வந்த உடனே மிளகு ரசம் வச்சுருக்கேன், வெங்காய பூண்டு தொக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா காதில் இருந்து எப்படி இருக்கும்? அப்போ இப்படியெல்லாம் பல மனசு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு விளையாட்டு ராஜா அப்படின்னு சொல்கிற நேரம்ங்க. சும்மா பூந்து விளையாடு. 4 கிரகம் யதார்த்தமாக சில நன்மைகள் நடக்க போகுதுங்க. யாருக்கோ வச்ச செக்கு நமக்கு லக்குங்க. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு சாப்பாடு கூப்பிடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல்
தெரியாமல் சந்தோஷம் கிடைக்குங்க. பகையாளி திடீர்னு நம்மளை நண்பனாக்கிடுவாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க, நமக்கு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அதிகாரிகளினுடைய நட்பு கிடைக்குங்க, அரசியல்வாதிகளினுடைய நட்பும் கிடைக்கும், பெரிய மனுஷங்களினுடைய நட்பும் கிடைக்கும். சில சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் நீங்கள் வகுப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரங்க, சந்தர்ப்பத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரங்க. அட என்னடா செய்யறது, ஒரே நேரத்தில் 4 அப்பாயின்மெண்ட்டாக, ஒரே நேரத்தில் 4 பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, யாரோட தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுங்க. சில நேரத்தில் கடமையை கூட செய்ய முடியாமல் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்தில் ஏற்படுங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்க, அவசியமாக இன்னொருத்தர் கேட்பார், அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லாமல் வேறு ஒரு பலனை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போகணும். இப்படி எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள நேரம் தர்ம சங்கடம். ஆனால் பரவாயில்ல, தர்மம் இருக்கு இல்லையா, சங்கடத்தை சமாளிச்சிடலாங்க. லக்கி டைம் தாங்க, அன்லக்கி டைம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க, மேக்ஸிமம் சிரிச்ச முகத்தோடு இந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது மனசில் ஒன்று இருந்தால் கூட உங்கள் கருத்தை, சொந்த கருத்தை எல்லாம் இந்த நேரம் பேசிடாதீங்க, அவ்வளவுதான் ஆபத்து. ஆப்பை நம்மளே எடுத்து சொருவிக்கிறதுக்கு சமங்க. இந்த சொந்த கருத்து பேசுறது ஒன்று தான், ஆப்பை எடுத்து நம்ம சொருவிக்கிறது ஒன்று தான். ஏண்டா சொந்த கருத்து சொன்னால் அது நான் நல்ல கருத்து தான், எனக்கு எதிராக இருக்கவனே ஏற்றுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்களே சொல்லணும், நீங்களே பதில் சொல்லணும். அதை விட நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அவங்க பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி கவனமாக இருங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு, வெளியில் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெயிட்டர் கேட்பார், உள்ளே வாங்க, அவங்களே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதையே ஆர்டர் பண்ணிவிடுங்க. அவர் கேட்குறத நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் சொல்லிடாதீங்க, அதுலேயும் பிரச்சனை வருமாங்க. சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்குறாங்க, சகிப்புத்தன்மையே இந்த நேரத்தில் கொடுக்குறாருங்க. சகிப்புத்தன்மை பண்ணுறதுனால லாபத்தை கொடுக்குறாரு. நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்றைக்குமே ஒரு பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும், அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற முதல் வார்த்தையே அதுதாங்க, பேசுறது. முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா, யோசிக்காமல் பேசிடாத, பின்விளைவுகள் அதிகங்க. விருச்சிகத்துக்கு குடும்பம், இந்த 2 பேருமே விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே யோசிக்காமல் பேசிட்டு பிரச்சனைகளை அதிகமாக வாங்குவாங்க. அதனால் பார்த்து பேசுங்க. இதை மட்டும் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. ஸோ இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய், இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்குங்க. பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், சில நண்பர்கள் மூலமாக நமக்கு பகைகள் எல்லாமே விலகுங்க, உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய பகைகள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். 4வது வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே சங்கமிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் 3லேருந்து 4க்கு போவார், 3லையும் இருப்பார், 4க்கும் வராருங்க. அந்த நேரத்தில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள். ஏதாவது பணம் சேவிங்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த பணம் திருப்பி கிடைக்குமாங்க. சின்னதாக சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிடிச்ச மாதிரி அதை செட் பண்ணிக்கிட்டு போங்க, இன்னும் பெரிய நல்ல பலன்கள் அதில் கிடைக்கும். வருமானங்கள் உயருங்க, எதிர்பார்த்த பயணங்கள் அனுகூலமாகும். இன்னும் சொல்லப்போனால் பண வசதிகள் மேம்படும். கொஞ்சம் பொருளாதார தடைகள் எல்லாமே இருந்து